Hi everyone, Assalamu alaikum. First of all, sorry, கொஞ்சம் டைம் எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 153 minutes வீடியோ. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின டைமை விட நல்லாவே டைம் எடுத்தது எடிட் பண்ணுறதுக்கு. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் இவ்வளோ லேட் ஆகினேன். நார்மலி நான் எங்கள் வீட்டுக்கு யாரானும் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் டின்னருக்கு தான் இன்வைட் பண்ணுறேன். ஏன்னா டின்னருக்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் செய்கிறதுக்கு. ஆனால் தூரத்துலேருந்து வர ஆட்கள் அப்படின்னா மோர் தென் 2 hours டிரைவிங் டிஸ்டன்ஸ் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து லஞ்சுக்கு தான் இன்வைட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் சண்டே வந்து என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணினேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அவ்வளோ மழை. ஸோ வந்து நான் என்ன நினச்சேன்டா, லஞ்சுக்கு வந்து சிம்பிள் ஆகிக்கணும், டெலிஷியஸ் ஆகிக்கணும், அதே மாதிரி வெதருக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷாக தான் நிற்கணும்னு சொல்லி நான் யோசிச்சு நான் சூஸ் பண்ண மெனு தான் சூப் சாப்பாடு. நான் வந்து ஸ்ரீலங்காவில் மாவனில்லை. ஸோ நான் சூப் சாப்பாடுன்னு ஒன்று இருக்கிறதே வந்து நான் கேள்விப்பட்டே இல்லை. என் ஃப்ரெண்ட் தான் சொல்லிக்கிறேன், ஸ்ரீலங்காவில் வந்து அவள் வெஸ்டர்ன் சைட். ஸோ அங்கே வந்து சூப் சாப்பாடுன்னு சொல்லி ஒண்டிக்கிறேன், அது கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணினேன். அதை டேலையும் வந்து நான் அதைத்தான் சூஸ் பண்ணினேன் செய்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மெனுவை சொல்கிறேன். லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ், களியக்கறி, புளிக்கறி இல்லாட்டி வந்து எரியல்னு கூட சொல்கிறேன். அதோட வந்து ஒரு தால் கறி அண்ட் பீஃப், அவ்வளோதான் வார. சூப் சாப்பாடில் வந்து ரைஸ் அண்ட் அது 4 கறியும் தான் வார. அதோட வந்து நான் வந்து சிக்கனையும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சிக்கனை வந்து பேக் பண்ணி எடுக்க பார்க்குறேன். அதே மாதிரி வந்து டெசர்ட்டுக்கு நான் சூஸ் பண்ண வந்து கருப்பட்டி புடிங் தான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈவினிங்க்கு வந்து நான் பெட்டிஸும் டீயும் தான் சர்வ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்னமான கொஞ்சம் கூடுதலாக வேலை இருக்கிறேன் அப்படின்னா வந்து நான் ப்ரீவியஸ் டே வந்து தேவையான எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். டெசர்ட் செய்கிறது, ஏழுண்டா கறிகளை கூட நான் செஞ்சு வைக்கிறேன். முதல்ல நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுற வந்து பீஃப் கறி தான் செஞ்சு வச்சு பார்க்குறேன். சூப் சாப்பாடுக்கு வந்து பீஃப் குருமா இல்லாட்டி வந்து பீஃப் ஃப்ரை அப்படி மாதிரி தான் வரப்போல். இது வந்து எங்கள் டும்மாமோட ரெசிபி. ஸோ நான் பார்த்தா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நிறைய அனியன் வேணும். நான் கிட்டத்தட்ட 3 அனியன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரெஷர் குக்கர்லையும் செய்யலும். ஆனால் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து விறகு அடுப்பில் பேன் ஒன்று வச்சு செய்கிறது, அப்படி இல்லாட்டி வந்து கேஸ் குக்கரில் செய்கிறது. எனக்கிட்ட 2 இல்லைன்றதால வந்து நான் ப்ரெஷர் குக்கர் ஆப்ஷன் தான் போகிறேன். அதுக்கு நான் வந்து 700 கிராம் மாதிரி பீஃபை சேர்த்திக்கிறேன். அதோட வந்து கட் பண்ணி வச்சுக்கிற அனியன் நிற்கிறதானே அதை சேர்த்து, அதோட வந்து காடமனும் சிரமனும் சேர்த்துட்டு, சில்லி பவுடர் இருக்கிறதானே 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். கியூமின் பவுடர் வந்து 2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். கறி பவுடர் வந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கொரியண்டர் பவுடர் வந்து 2.5 டீஸ்பூன் அண்ட் சால்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து பெப்பர் பவுடர் இருக்கிறதானே அதுவும் வந்து 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். நிறைய வந்து கறி பவுடர் வேணும் இதுக்கு, அப்போ தான் அது நல்லா இருக்கும். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் ஆயிலை சேர்க்கறதுக்கு முதல்ல ஹாஃப் குக் பண்ணுறேன். ஸோ நான் நல்லா கையால் தான் மிக்ஸ் பண்ணுறேன், ஸ்பூன் இல்லை, கையால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பீஃப் வேகிற அளவுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா சரி. நான் வந்து 2 கப் மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினத்துக்கு போகிறதா எனக்கு யாஃபம் வந்தால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்காதது. நான் என்ன 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் மசாலா பவுடர் சேர்க்குற டைமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணினா சரி. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் குக்கர் ஆன் பண்ணுறேன். ஸோ பீஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகிறேன் இந்த ப்ரெஷர் குக்கரில். ஆனால் நான் 15 மினிட்ஸ் தான் டைமர் செட் பண்ணுறேன். 80% தான் வேகணும். அதுக்கு பிறகு வந்து பேனில் தான் மிக்ஸ் பண்ணி வேக வச்சணும். பேலன்ஸ் 20%. 15 மினிட்ஸுக்கு பிறகு வந்து நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் குக்கரை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணுறல. ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு வேளை பேனில் செய்கிற அப்படின்னா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வற்றி நல்லா பீஃப் ஃப்ரை ஆகின மாதிரி வரும், நல்லா இருக்கும் அது.
ஸோ அது அங்கே வந்து அது வேகம் வரங்காட்டி நான் இங்கே வந்து டெசர்ட்டுக்கு தான் மூவ் ஆகினேன். சிம்பிளான ஒரு டெசர்ட் தான் நான் சூஸ் பண்ணினதும். அதுக்கு வந்து நான் ஜெலட்டின் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுறேன். ரேஷியோ எப்படி வரேன்டா 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின்டா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி வேணும். அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி எடுத்துக்கிறேன். கருப்பட்டி எடுத்துட்டு இதில் ஹாஃப் கருப்பட்டி வந்து நல்லா போதும். அதைத்தான் நான் வந்து வெட்டி வச்சுறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் தேவைன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வந்து கருப்பட்டி சேர்த்துக்கொள்ளும். கருப்பட்டி புடிங் செய்கிறதுக்கு கோகோனட் மில்க் வேணும். நான் வந்து கோகோனட் மில்க் டின் தான் யூஸ் பண்ணுறேன். இது 2 க்ரீமி ஆகிக்கும். ஸோ திக் கோகோனட் மில்க் தான் வேணும். அதில் சரியாக 2 கப் கோகோனட் மில்க் வர, அதோட 1 கப் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்து மொத்தமாக வந்து 3 கப் வந்து கோகோனட் மில்க் நல்லா போதும். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக் கூடன்றதா வந்து இன்னும் ஒரு 1/4 கப் மாதிரி நான் ஹாட் வாட்டர் சேர்த்தேன். மீன்வாயில் வந்து பீஃப் வந்து ரெடி ஆகியாச்சு. மேலால் வந்து கறி லீஃப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு வந்து இது குண்டு கருக்கு வச்சுக்க மாதிரி இருக்கிற ஆப்ஷனல் விருப்பம்டா சேர்க்கலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு க்ரீன் சில்லி சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து காஞ்ச கொச்சிக்க சேர்க்கலாம். நான் குக்கரை ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா லேட்டாக போக்குள்ளே நல்லாவே வந்து வத்தி வந்திக்கும். அது ஆல்ரெடி வந்து ஹொட்டாக தானே இருக்கிற குக்கர். ஸோ அது வந்து நல்லா வத்தி வரும். இங்கெல்லாம் கோகோனட் மில்க்கை நான் நல்லா வேக வச்சு நல்லா கொதிச்சு வரப்போக்களே நான் வேறையாகவே வெட்டி வச்சுக்கிறேன் கருப்பட்டிக்கிறதானே நான் அதைத்தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கருப்பட்டி கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு பிறகு வந்து வேறையாகவே நாங்கள் ரெடி பண்ணி வச்ச ஜெலட்டின் நிற்கிறதானே அதை சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஜெலட்டின் கரையிற அளவுக்கு. வெனிலா எசன்ஸ் வேணும்னா சேர்க்கலும். ஆனால் நான் இன்றைக்கு சேர்த்த வந்து கார்டமன் எசன்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக சேர்த்தேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணினேன். கொதிச்சதுக்கு பிறகு வந்து அது கொஞ்சம் மாறுறதுக்கு நான் வச்சேன். என் டெசர்ட் கப் வந்து பிளாஸ்டிக், அதனால் வந்து கொதிச்ச வந்து எனக்கு அதில் ஊற்றல. ஸோ கொஞ்சம் வந்து அது ஆறுனதுக்கு பிறகு நான் என்ன டெசர்ட் கப்பில் ஊற்றி வச்சேன். இது ஓவர்நைட் வச்சா தான் எண்ட் ரிசல்ட் வந்து நல்லா வரும். எனக்கு இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருந்து அதனால் வந்து என்ன பேக்கிங் ட்ரே ஒன்று மாறிக்கிறேன். நான் அதில் ஊற்றி அதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்குறேன். உடனே வைக்கல, கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு தான் நான் வைக்க பார்க்குறேன். இதுதான் பீஃப். நான் வந்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஹொட்லே இந்த தாளை வந்து நல்லாவே வத்தி வந்திக்கிறேன். இப்படித்தான் பீஃபிக்கும். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு வேளை வந்து பேனில் செஞ்சால் வந்து இதை விட அதில் நல்லா வரும். சிக்கன் நிற்கிறதானே நான் அதையும் மெரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் டேக்கு வந்து பேக் பண்ணி எடுத்தால் சரி.
நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சிம்பிளாக தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதோடு வந்து லஞ்சுக்கு தேவையானதையும் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ தான் நாட்கள் வாரத்துக்கு முந்தைய எல்லா வேலையும் முடிச்சு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வைக்கலும். முதல்ல வந்து நான் களியாக்கறிக்கு தேவையானதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அபஜின் எடுத்துக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு வேண்டாம் ஃப்ரை பண்ணலும், நான்டா வந்து ஏர் ஃப்ரை தான் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி வேண்டாம் உங்களை பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி மெடிக்கலும். இதில் இருக்கிற எல்லா ரெசிபீஸுமே நான் ஆல்ரெடி வேறு வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் மறுபடியும் ஏன் எடுத்துக்கொண்டு வந்தேன் அப்படின்டா, ஒரு வேளை நீங்கள் இதில் பார்த்துட்டு செய்கிற அப்படின்டா ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும். பஜ்ஜினை சேர்த்துட்டு அதோட வந்து பொட்டேட்டோ வைக்கிறதானே, அது வந்து ஒரு 2.5 மாதிரி சேர்த்திக்கிறேன், சின்ன பொட்டேட்டோ சேர்த்துட்டு நான் ஏர் ஃப்ரை பண்ணேன். நான் வந்து டர்மரிக் சால்ட் எல்லாம் சேர்க்கல, நான் சும்மா தான் ஏர் ஃப்ரை பண்ணுறேன். அதோடு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே நான் உடனுக்குடன் வந்து வாஷ் பண்ணியே வச்சேன். அப்போ தான் வந்து கிச்சன் சிங்க் வந்து எம்டி ஆகிக்கும். நான் முதல்ல வந்து தால் கறியை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த தால் கறி வந்து கீ ரைஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு பேனில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதோட வந்து கியூமின் சீட்ஸ் 1 டீஸ்பூன், ஃபெனல் சீட்ஸ் 1 டீஸ்பூன், அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கர்லிப் சேர்த்திக்கிறேன். கர்லீஃப் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து காஞ்சி கொச்சி கேட்குறதானே, எனக்கு டொண்டு தான் நீந்த, அதனால் ஒன்று சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அனியன் நிற்கிறதானே, நான் ஒரு அனியன் மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல, வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டொமேட்டோ சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு கார்லிக் க்ளோவ் சேர்க்குறதானே, அதில் ஒரு 4 மாதிரி அதையும் வெட்டி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து வேறையாகவே வாஷ் பண்ணி வச்ச தால் வந்து சேர்த்திக்கிறேன். 1.5 கப் மாதிரி இடத்துல நான் தால் எடுத்தேன். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கறி பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் லெஸ் தென் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட வந்து கியூமின் பவுடர் இருக்கிறதானே அது 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அண்ட் கொரியாண்டர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நான் சால்ட்டையும் சேர்த்தே தான் நான் வந்து வேக வைக்கிறேன். திக்கான கோகோனட் மில்க் இருக்கிறதானே, நான் அது வந்து 2 கப் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா வேக வச்சுறேன். இந்த தால் கறியில் வந்து பெருசாக கிரேவி இருக்காது, நல்லா திக்காகி தான் வரும் தால். அது அங்கே வேகம் வரங்காட்டியும் இங்கே இன்னொரு பேன் வச்சு நான் வந்து களியாக்கறிக்கான வேலை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துட்டு கியூமின் சீட்ஸ், ஃபெனல் சீட்ஸ், மஸ்டர்ட் சீட்ஸ் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து காடமை நிற்கிறதானே அது 3 மாதிரி சேர்த்துட்டு அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அனியன் ஒன்றும் டொமேட்டோ ஒன்றும் க்ரீன் சில்லி 3 சேர்த்துட்டு கறி லீஃபும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற கொஞ்சம் வதங்கட்டும். அது ரெண்டும் அங்கே வேகம் வரங்காட்டும் நான் எங்களை மூவ் ஆகினேன், வந்து கறி கொச்சிக்க கட் பண்ணுற வேலைக்கு தான் நான் மூவ் ஆகினேன். எல்லா வேலையுமே ஒரே அடிக்கு செஞ்சால் குயிக்காக வேலை முடியும்.
மீன்வைல் இது நல்லா வதங்கி வந்தாச்சு. வேறையாகவே ஏர் ஃப்ரை பண்ணினா ஒபஜினும் பொட்டேட்டோவும் வந்து வெந்து வந்தாச்சு. இப்போ அதை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த அனியன் ஆயிலோடெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பவுடர் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணால் சரி. கறி பவுடர் 1.5 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், cumin powder 1.5 teaspoon, chili powder 1/2 teaspoon, coriander powder 1 teaspoon, pepper powder 2 teaspoon மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து திக்கான கோகனட் மில்க் 1 கப் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஒபஜினும் பொட்டேட்டோவும் வெந்து தான் நிற. ஸோ நல்லாவே வந்து கோகனட் மில்க் ஊற்ற தேவையில்ல. 1 கப் நல்லா போதும். மீன்வாயில் வந்து தால் ரெடி ஆகியாச்சு. தால் வந்து இப்படித்தான் நிற்கும். அது வந்து நல்ல ஆறுனதுக்கு பிறகு வந்து நல்லா திக்காக வரும். ஸோ அதை வந்து மூடி வச்சா சரி. ஃபியூ மினிட்ஸில் கோகனட் மில்கெல்லாம் நல்லா வற்றி வந்தாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு 1/2 லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சா சரி. அவ்வளோதான், களியக்கறியும் ரெடி. அங்கே இன்னொரு சின்ன பென் நான் வச்சுக்கிறேன். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கு பிறகு கறி லீஃப் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அனியன் சேர்க்குறேன். ஏன்னா புளிக்கறிக்கு வந்து நிறைய அனியன் இருந்தால் நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் மூடி வச்சா சரி, அது வதங்கும் பரங்காட்டியும் அனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு பெரிய டொமேட்டோ வந்து சேர்க்குறேன். நான் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட மாசி இருந்தால் மாசி சேர்க்கலும், மாசி இருந்தான்னு நல்லா இருக்கும். அதோடு வந்து சரியாக பார்த்தா உப்பு மாங்காய் தான் சேர்க்கணும். எனக்கிட்ட அது இல்லை. அதனால் வந்து நான் புளியங்காய் வந்து சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறதானே 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோடு வந்து 2 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த அனியன் டொமேட்டோடெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு சால்ட் சேர்க்குறேன். சால்ட் வந்து பெருசாக இல்லை, நான் வந்து லெஸ் தென் 1 டீஸ்பூன் தான் சேர்த்தேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு வந்து வெறையாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கறி கொச்சி கேட்குறதானே நான் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கறி கொச்சிக்க வந்து 100% வேகப்படாது. இதில் 50% தான் கறி கொச்சிக்க வெந்து வந்திக்கணும். தின்னக்கொலையை கடிவடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் அதுவும் ரெடி. டிஷ்ஷஸ் எல்லாம் சேர நான் வாஷ் பண்ணியே வச்சேன். ஏன்னா சின்ன கிச்சன் தானே, ஸோ சிங்கில் வந்து டிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டுக்கு தான் நான் வந்து சூப்புக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். விருப்பமான வெஜிடபிள்ஸ் வேண்டிய சேர்க்கலும் நான் இன்றைக்கி எடுத்துக்கிற வந்து பீன்ஸ், பொட்டேட்டோ, கேரட், கோவா அண்ட் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வெட்டி கொள்ளையிலும். இந்த சூப் ரெசிபி வந்து எங்களோட உம்மோட ரெசிபி. மிச்சம் ஈஸியான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நான் லாஸ்ட் நைட் கடலை கொஞ்சம் ஊற வச்சு ஒரு லெஸ் தென் 1/2 கப் மாதிரி ஊற வச்சேன்.
ஸோ நான் அதையும் வாஷ் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி. சூப்பை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் சரி. நான் ப்ரெஷர் குக்கரை தான் எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கறி லீஃபும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கு வேறையாக வெட்டி வச்சுக்கிற அனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி சேர்த்திக்கிறேன். அனியன் 1 மாதிரி சேர்த்திக்கிறேன். டொமேட்டோ வந்து ஒரு 1.5 டொமேட்டோ மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீஃப் போன்ஸ் தான் நான் சேர்த்திக்கிறேன். ஒரு 4 பீஸ் வந்துக்கும் இடத்துல. உங்களுக்கு இதுக்கு பயிலாக வேணும்னா மட்டனும் சேர்க்கலும். நான் வந்து பீஃப் போன்ஸ் வந்து கொஞ்சம் தான் சேர்த்தேன். ஏண்டா வந்து எனக்கு ஃப்ளேவர் தான் வேணும். இதில் பெருசாக வந்து மீட் தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி பீஃப் கறி வேறையாக செஞ்சுக்கிறேன், சிக்கனும் வேறையாக செய்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறையாக வெட்டி வச்சுக்கிற வெஜிடபிள் சேர்க்குறதானே அதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 2.5 டீஸ்பூன், கியூமின் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்தா சரி. லாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் ஆன் பண்ணுறதுக்கு போது நான் சிக்கன் ஸ்டாக் வந்து ஒன்று சேர்த்தேன். சேர்க்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் சேர்த்து மறுபடியும் லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ண பார்க்குறேன். நான் வந்து சிம்பிளாக தான் எப்போவுமே வந்து கீ ரைஸ் செய்கிறேன். அதுக்கு வந்து நான் ரைஸ் குக்கரில் வேறையாக சோக் பண்ணி வச்ச ரைஸை சேர்த்துட்டு அதை 1 இன்ச் கணக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ சேர்த்திக்கிறேன். சினமனும் கடமனும் சேர்த்திக்கிறேன். அதோடு வந்து வேறையாக மிஞ்ச கொஞ்சம் கொக்கனட் மில்க் இந்த நான் அதை சேர்த்துட்டு கொக்கனட் பவுடர் வேறையாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு கறி கொச்சி கேட்குறதானே அதை ஒன்று எப்போவுமே நான் இந்த சேர்க்குறேன், நல்லாயிருக்கும். அதோட லாஸ்ட்டாக வந்து கீ சேர்த்து மூடி வச்சிடறேன், சால்ட்டும் சேர்த்துட்டு. ஸோ 20 மினிட்ஸுக்கு பிறகு சூப் இப்படித்தான் சூப் ரெடி ஆகியாச்சு. மிச்சம் ஈஸியான ஒரு ரெசிபி. என்ன இன்க்ரீடியன்ட் சீக்கிறோ அதை வச்சு எங்களுக்கு வந்து சூப் ரெடி பண்ணிடலாம், நல்லா இருக்கும். லஞ்சுக்கு மட்டும் இல்லை, டின்னருக்கும் நல்லாவே நல்லா இருக்கும். ஸோ சூப் செஞ்ச ப்ரெஷர் குக்கர்லேயே தான் அதே தான் நான் வந்து ஏர் ஃப்ரையராகவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதை வேறொரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து லாஸ்ட் நைட் வந்து மெரினேட் பண்ணி வச்ச சிக்கன் இருக்கிறதானே நான் அதான் ஏர் ஃப்ரை பண்ணுறேன். 200 செல்சியஸில் கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு வந்து நான் ஏர் ஃப்ரை பண்ணினேன். மீன்வைல் ரைஸும் ரெடி. உங்களை விருப்பம்டா டர்மரிக் பவுடர் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி வந்து சும்மா வைக்கவும் தேவையில்லை. அவ்வளோதான், எல்லாமே ரெடி. 2 o'clock போது எல்லா வேலையுமே முடிஞ்சு. தால் வந்து இப்படித்தான் நிற்கும். நான் சென்ன லேட் ஆகினா ஆறினா இப்படி நல்லாவே திக்காய்க்கும். சிக்கன் பேர்ன் ஆகல, இது சிக்கன் நல்லா வெந்தது. நான் நல்லாவே வந்து கிரில் பண்ணின மாதிரி எடுத்துக்கிறேன். அதுதான் நான் அந்த கலரில் இருக்கிற சிக்கன். இதுதான் சூப் சாப்பாடு மெனு. நல்லா இருக்கும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணினேன், நல்லா இருந்துச்சு. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ லஞ்ச் எல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு வந்து நான் டெசர்ட் சர்வ் பண்ணேன். ஓவர் நைட் வச்சதால நல்லாவே டைம் கொடுத்ததால டெசர்ட் நல்லாவே செட் ஆகி வந்தேன். ஸோ ஈவினிங் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் வேறையாகவே பெட்டிஸ் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து அந்த வீக்கில் தான் நான் செஞ்சு வச்சுருந்தேன், டைம் கிடைச்சிற மாதிரி செஞ்சு வச்சது. ஸோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதோட வந்து மசாலா டீக்கிறதானே அதுவும் நான் ரெடி பண்ணி எடுத்தேன். இன்ஸ்டாகிராமில் நான் கேட்டிருந்தேன்,
வீக்குக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணவா இல்லாட்டி வந்து வீக்குக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணவா அப்படின்ட்டு மெஜாரிட்டி வந்து 2 வீடியோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இனிமேல் வந்து வீக்குக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, பட் நான் ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவும் வந்து இவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினச்சிறேன். ரெசிபீஸ் ட்ரை பண்ணால் ப்ளீஸ் லெட் மீ நோ. கேட்குறதுக்கும் உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் குயிக்காக மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டி டேக் கேர், பாய்.